ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய மிகப்பெரிய கேள்விகள் என்னென்னா, அவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் எந்தெந்த காலேஜஸ் ஃபில்அப் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸை ஃபில்அப் பண்ணுறதுன்றது தான். ஸோ இதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடந்த வருடம் 2024 அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 35 காலேஜோடைய லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த வருடம் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 கோர்சஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கோர்சஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோர்ஸ் கோடு எவ்வளவு, அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ ஃபில்லப் ஆயிருக்கு, மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அதில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு, மொத்தம் இருக்க சீட்ஸில் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். சரியா? இந்த 20 கோர்சஸில் மொத்தமாக சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 16,676 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் ஆப்வியஸாக. இதில் வந்து 10,946 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இது இந்த 16,676 சீட்ஸில் கிட்டத்தட்ட 65.64%. அடுத்து இரண்டாவது இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. இதில் 3,267 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. சரியா? இதில் வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.59%. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. இதில் மொத்தமாக 979 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 5.87% வந்து சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த பர்சன்டேஜ்ன்றது மொத்தமாக இந்த 20 கோர்சஸில் சேர்ந்துருக்கக்கூடிய 16,677 ஸ்டூடெண்ட்ஸில். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு, மொத்தம் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கா இதில் 5,186 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. ரைட்டா? இந்த 5,186 சீட்ஸ் அப்படின்றது மொத்தமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அதில் வந்து பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். 15.27%. புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க. சரியா? ஸோ மறுபடியும் பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதில் கோர்ஸ் கோடு வந்து CS. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட்ஸ் வந்து 5,186 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இது மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் 15.27%. சரிங்களா? இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதுடைய கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா EC. இங்கே சீட்ஸ் வந்து எவ்வளோ ஃபில்லப் ஆயிருக்குன்னா 2,838 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இது மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் 11.64% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், சுருக்கமாக AIDSன்னு சொல்லுவோம். இதோடைய கோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா AD. இதில் 2,071 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து 11.12% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்தது நான்காவது இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுடைய கோர்ஸ் கோடு வந்து IT. இது 1,660 சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் 10.12% வந்து சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. ரைட்டா? அடுத்து ஐந்தாவது இடத்துல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சுருக்கமாக EEன்னு சொல்லுவோம். இதுடைய கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா EE. இதில் வந்து 979 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இது மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் 6.47% சீட்ஸ் ஆகும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதோடைய கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ME. இது 642 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து 3.60% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து ஏழாவது இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸில். இதில் மொத்தம் 467 சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. இதோட கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா IM. இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்லப் வந்து 99.15% வந்து சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட். இதில் கோர்ஸ் கோடு வந்து CMன்னு சொல்லுவாங்க. இங்கே 373 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இது பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 99.2%. அதாவது இந்த ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட். செல்ஃப் சப்போர்ட்ன்றது கவர்மெண்ட் எய்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ், அதாவது PHGCT, TCE அண்டு வந்து பார்த்தீங்கன்னா CIT. இந்த 3 காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் வந்து நம்ம செல்ஃப் சப்போர்ட் சீட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அதாவது கவர்மெண்ட் எய்டோட பொறுத்த வரைக்கும் 3 வகையான சீட்ஸ் இருக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, ஃபுல் கவர்மெண்ட் கோட்டா, அடுத்து செல்ஃப் சப்போர்ட், அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரியா? இதே நார்மல் ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும். சரியா? ஆனால் செல்ஃப் சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது 9th பிளேஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதோடைய கோர்ஸ் கோடு வந்து CEன்னு சொல்லுவாங்க. 352 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இது மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் 3.46%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் AML, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். சரிங்களா? ஸ்பேஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மெஷின் லேர்னிங். இதில் மொத்தம் 326 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இதோட கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா AM. இங்கே வந்து பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 7.26% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து 11வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா SCன்னு சொல்லுவோம் கோர்ஸ் கோட். இது வந்து சைபர் செக்யூரிட்டி கொடுக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி கொடுக்கும். இது 317 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 6.62%. சரியா?
அடுத்தது வந்து 12வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட். சரியா, செல்ஃப் சப்போர்ட்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதோடைய கோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா இஎம். மொத்தம் 283 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 98.26% வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இதோடைய கோர்ஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சிபி. இங்கே 229 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 10.54%ன்றது மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ஸில் ஃபில்லப் ஆன சீட்ஸ். அடுத்து 14வது இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஎல்னு சொல்லுவோம். இது வந்து 181 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 21.73% ஓவராலாக ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்து 15வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதில் 146 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா 20.51%. ஏன்னா இது வந்து எல்லா காலேஜிலும் இல்லை, சில குறிப்பிட்ட காலேஜஸ்ல தான் இருக்குது. ரைட்டா, இது வந்து 15வது பிளேஸில் இருக்குது. அடுத்து 16வது பிளேஸில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், இதோடைய கோர்ஸ் கோட் வந்து சிஹெச். இங்கே 144 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 11.65% சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்தது வந்து இடத்துல இருக்கிறது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இங்கே 132 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. இதோடைய கோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா பிஎம். இங்கே வந்து 3.10% வந்து சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இதோட கோர்ஸ் கோட் வந்து ஏஇ. இது 112 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 7.85% வந்து ஓவராலாக ஃபில்லப் ஆயிருக்கு. அடுத்த இடத்துல இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ், இதோட கோர்ஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி. அதே மாதிரி டோட்டல் சீட்ஸ் வந்து எவ்வளோ ஃபில்லப் ஆயிருக்குன்னா 96 சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கு. 100% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் செல்ஃப் சப்போர்ட் ஃபில்லப் ஆயிடுச்சு. அடுத்து கடைசி இடத்துல இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட், இங்கே 96 சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் இடத்துல பார்த்தீங்கன்னா 76.19%. இதோட கோர்ஸ் கோட் வந்து எம்எஃப். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.